ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெப்சைட்டில் வந்து இந்த டீட்டெயிலை வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ கவுன்சிலிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கலந்தாய்வுக்கு வருவோரின் கவனத்திற்கு ஓகேங்களா, சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வுக்கு வரும் விண்ணப்பதாரர்கள் மட்டுமே தேர்வாணைய அலுவலகத்தினுள் அனுமதிக்கப்படுவர். அவர்களுடன் வரும் நபர்கள் எவரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். எனினும் கைக்குழந்தையுடன் வரும் பெண் விண்ணப்பதாரர்களுடன் ஒரு நபரும் மாற்றுத்திறனாளி விண்ணப்பதாரர்களுடன் ஒரு நபரும் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். ஓகே, இவங்க வந்து எப்படி இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ் உள்ளே போனோன்னே 2 கேட் இருக்கும். ஸோ என்ட்ரி கேட் ஒன்று, எக்ஸிட் கேட் ஒன்று. முன்னே நாங்கள் போகும்போது வந்துட்டு மேக்ஸிமம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்தாங்கன்னா அந்த என்ட்ரி கேட்டுக்கு உள்ளே மட்டும் வந்துடலாம் ஓகேங்களா. ஸோ அந்த கவுன்சிலிங் அதாவது வெரிஃபிகேஷன் நடக்கிற பிளேஸ்க்கோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து போஸ்ட்டு போய் எடுத்துகிட்டு வரோம் இல்லைங்களா, இந்த போஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிவிட்டு அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர இடத்துக்கோ வந்து யாரும் வந்து போக முடியாது, நம்ம மட்டும்தான் வந்து போக முடியும். ஸோ அது மாதிரி வந்துட்டு இவங்க அந்த என்ட்ரி கேட்டுக்கு உள்ளே மட்டும் அலோவ் பண்ணுவாங்களா, இல்லை அந்த என்ட்ரி கேட்டுக்கு உள்ளேயே வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மேக்ஸிமம் வந்துட்டு அலோவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து போகும்போது சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடுங்க. இன்கேஸ் வந்து உங்கள் கூட யாரும் வந்திருந்தாங்கனாலும் அவங்கள வந்து பக்கத்துலேயே கேட்டுக்கு வெளியே வந்து நீங்கள் இன்கேஸ் எது எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு கூப்பிட்டிங்கன்னா உடனே வர அளவுக்கு வந்து அவங்களையும் வந்து இருக்க சொல்லுங்கள் ஓகேங்களா. ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எந்தெந்த போஸ்ட் அது நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து போயிடுங்க. ஏன்னா உள்ளே வந்து நீங்கள் போஸ்ட்டு சூஸ் பண்ண போகிற ஹாலில் வந்துட்டு மொபைல் அதெல்லாம் வந்துட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லுவாங்க, இல்லைனா சைலண்ட்டில் போட சொல்லுவாங்க. அங்கே போய்ட்டு பேச அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஓரளவுக்கு வந்துட்டு இப்போ ஸ்டார்டிங்கில் போகிறவங்களுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு கன்ஃபியூஷன் கம்மியாக இருக்கும். கடைசியில் போகிறவங்களுக்கு அந்த ஒரு எப்படின்னா போஸ்ட் அதை சூஸ் பண்ணும்போது வந்து ஒரு சில எது எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் வரும். கடைசியில் அந்த போஸ்ட் முடிஞ்சிடும், டக்குன்னு வேறு ஒன்று எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மொதல் நாள் ஈவினிங்கே வந்து வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணுறது டீட்டெயில்ஸ் அது பார்த்துட்டு எதை நம்ம சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கிளாரிஃபிகேஷனோட போயிடுங்க ஓகேங்களா. தேங்க்யூ.